ஒரு பிஸ்னஸ் நடத்துறது அப்படின்னா, அது பிஸ்னஸுக்கு மட்டும் நேரம் கொடுக்கிறது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரியான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ZF ஆர்ட்ஃபுல் ஹேண்ட்ஸ் அகாடமி. காலையில எழுந்ததிலிருந்து நம்மளோட நாள் முழுக்கவே நிறைய விஷயங்கள் இருக்கும். டெய்லி வீட்டையும் பார்த்துக்கணும். சில டைம்ல நம்மளுக்கான பர்சனல் ஒர்க்கும் இருக்கும். அதுக்கப்புறமா பிஸ்னஸுக்கான வேலையையும் பார்த்துக்கணும். இதையெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னு தான் என்னோட ஒரு சாதாரண நாளை உங்களோட ஷேர் பண்ண போறேன். என்னோட நாள் சாதாரணமாகவே ஆரம்பிக்கும். காலையில எழுந்ததும் கொஞ்சம் மார்னிங் ரொட்டீன் இருக்கும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட். சில நேரத்துல நானே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். சில டைம்ல வெளியில சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் முடிஞ்சதும் என்னோட பிஸ்னஸ் வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ்ன்னு சொன்னதும் எல்லாருமே பெரிய பெரிய வேலைகளா தான் இருக்கும்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையில சொல்லப்போனா பிஸ்னஸை நடத்துறப்போ சின்ன சின்ன வேலைங்க தான் அதிகமா இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டையுமே ப்ரிப்பேர் பண்றது, அதை சரியா ரெடி பண்றது, அப்புறமா பெக் பண்றது, கஸ்டமர் ஆர்டரை தயார் பண்றது, டெலிவரிக்கு அனுப்புறது, அதுக்கப்புறமா கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, சரியான ஃபீட்பேக் வருமான்ட்டு நாம யோசிச்சுட்டு பார்த்து கொண்டிருப்பது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்மட டைமும் எஃபர்ட்டும் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் என்னோட முக்கியமான வேலையில் ஒன்று தான் ஹெனா ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒன்று நெயில் ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணுறது. நெயில் ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்குரிய லிக்விட்டை ரெடி பண்ணணும். அந்த லிக்விட் செய்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு சின்ன வேலை மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணுமெண்டா அதுக்கு செய்கிற ப்ரொசஸ்ங்கிறது ரொம்பவுமே பெருசு. ஸோ சரியான ஒரு ஸ்டைன் தரணும்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து செய்யணும். சில நாட்களில் பிஸ்னஸ் வேலை அதிகமாக இருக்கும். சில நாட்களில் வீட்டில் இருக்கிற வேலைகளும் அதோடு சேர்ந்து கூடுதலாகவே இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே டைம் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பிஸ்னஸ் வளரணும்னா வேலை மட்டும் போதாது, கன்சிடென்சி வேணும், பேஷன் வேணும். அதே நேரத்தில் நம்மளோட பர்சனல் லைஃப்பையுமே விட்டு கொடுக்காமலுக்கு பார்த்துக்கணும். ஒரு ஆர்டர் வந்துட்டுன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி பெக்கிங் பண்ணி டெலிவரிக்கு கொடுக்கணும். போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, கொரியல் பண்ண சொல்லுவாங்க, சிலவங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கும் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறது, அந்த ப்ராசஸ் எனக்கு ஒவ்வொரு தடவையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரே நாளில் உருவாகலை. நான் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ இருக்கிற இடம் வரைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் ஒர்க் ஆகியிருக்குது. சில விஷயம் ஒர்க் ஆகாமலுக்கும் போயிருக்குது. ஆனால் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் என்ன ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றியிருக்கு. அதனால தான் இனிமேல் என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை மட்டும் இல்லாமலுக்கு என்னோட ரியல் லைஃப்பில் என்னோட டெய்லி ரொட்டீனில் பிஸ்னஸை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் என்று உங்களோட ஷேர் பண்ணணுமென்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸுக்கு பின்னாடி ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு மனிதரோட டைம் இருக்குது, ட்ரீம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ட்ரீமை விடாமல் தொடர்ந்து போகிற ஒரு ஜேர்னி இருக்குது. இதுதான் என்னோட ஒரு சாதாரண நாள். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஜேர்னியை என்னோட சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video.